Hi friends, welcome to Vannathu poochi. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிரேவி ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். இது வந்து chappathi, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது நம்ம யூசுவலா செய்யற காளான்ல செய்யாம சிப்பி காளான்ல செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருந்ததுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோ சிப்பி காளான் நான் எடுத்துக்கிட்டேன். இத வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நார்மல் காளானில் செய்கிறத விட இது ரொம்பவே சுவையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதோட இப்போ ஒரு 7-8 பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல செவக்க வதக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிட்டேங்க. இதோட ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்படி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மசாலா வந்து கரிஞ்சிடும். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து அதோட சிறிய துண்டுகளாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிக்கணும். அதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அதோட 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க காளானையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கொஞ்சம் போல் சுருண்டுரும். அதுக்கு பிறகு தண்ணீர் சேர்த்துக்குங்க. காளான் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதனுடைய தண்டு வந்து நறுக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இதோட நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதோட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எதுவும் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு போதுமான அளவு இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கலைங்க. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போது அந்த காளானெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மொட்டு காளானில் செய்கிறத விட இந்த காளானில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.